அல்லேலூயா. மறுபடியும் உங்கள் எல்லாரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பிரதர் உங்களை இன்னைக்கு மறுபடியும் ஆலயத்தில் பார்க்கறது சந்தோஷமா இருக்கு. சொல்லுங்க. அப்ப சொல்லுங்க, அடுத்த முறையும் நாங்க நிச்சயமா பார்ப்போம் பிரதர். We'll see you again next time. அல்லேலூயா. Amen. ஏன்னா ஆண்டவர் எங்களை பார்க்க விரும்புறாரு. Amen. God wants to see us. ஸ்தோத்திரம். உங்களை எல்லாரும் இன்னைக்கு சிரிச்சிட்டு இருக்கிறீங்க, சந்தோஷமா இருக்கு. கர்த்தர் நம்ம மத்தியிலே பெரிய காரியங்களை செய்வாரா. Amen. Hallelujah. அப்படி எல்லாம் ஒரு விஷயம் கண்களை மூடி ஆராதனைக்கு போறதற்கு முன்பதாக எல்லாருடைய இருதயமும் எண்ணங்களும் இயேசுவை நோக்கி பார்க்கட்டும். ஒரு விஷயம் எல்லாரும் கண்களை மூடுங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இந்த கால வேளை உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன். நீங்க ஸ்தோத்திரம் பண்ணிட்டு உங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இப்பொழுது எதெல்லாம் அவருக்கு உங்களுக்கு தடையா இருக்குது அதை உள்ளத்தால பேசுங்க. ஏன்னா உள்ளத்தின் நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார். ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரப்பா. இந்த கால வேளை உங்க சன்னிதானத்துக்கு உங்க சமூகத்துக்கு நாங்க வந்திருக்கிறோம். ஸ்தோத்திரம் பண்ணி சத்தத்தை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றிப்பா, நன்றிப்பா. இந்த கால வேளை உள்ளபடி நாங்க வந்திருக்கிறப்பா. நாங்கள் மண்ணென்று நீ நினைவு கூறுகிறீர். எங்களை இதுவரை நடத்தி வந்தீர், இனிமேல் நடத்துவீங்கப்பா. ஆண்டவரே உங்களுடைய ஆலயத்தின் சம்பூர்ணத்தினால் எங்களை நிரப்ப நீங்க கொண்டு வந்திருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே இந்த கால வேளை நீங்க எங்களுக்கு வைத்திருக்கிற, எனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள கூடாதபடி என்னுடைய காரியங்கள் இதெல்லாம் தடையா இருக்குதோ. ஒருவேளை நான் மறந்திருப்பப்பா, ஒருவேளை எனக்கு சரியா படுப்பா. ஆனா ஆண்டவரே மனுஷனுக்கு மனிதனுக்கு தோன்றுகிற வழிகள் எல்லாம் சரியா இருக்கும், ஆனா அதெல்லாம் சரியில்லைன்னு வேதம் சொல்லுதப்பா. அதனால உங்க சமூகத்தில் நின்று ஆண்டவரே ஒரு விஷயம் நான் உங்களை நோக்கி பார்க்கிறப்பா. வேதனை உண்டாக்குற வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து அவைகளை என்னை விட்டு அகற்றி இந்த கால வேளை ஆண்டவரே உம்முடைய சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிறையப்பட்டவர்களாய் நாங்கள் கடந்து போக ஒரு விஷயம் ரத்தத்தினாலே எங்கள் எல்லாரையும் கழுவுங்க. கேளுங்க, ஆண்டவரை பார்த்து கழுவுங்கப்பா. உங்க ரத்தம் அதுக்கு போதுமானது. அந்த ரத்தத்தை சிந்தினதே எங்களுக்காகத்தான். ஓ the power of blood of Jesus. Thank you. நன்றிப்பா, நன்றிப்பா. நாங்கள் கேட்கிற பொழுதே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமை அத்தனை பேரையும் இங்க இருக்கிற அத்தனை பிள்ளைகளையும் இந்த இடம் முழுவதையும் ரத்தத்தின் வல்லமை மூடுகிறது. Glory to Jesus. நன்றிப்பா, நன்றிப்பா. ஆண்டவரே கழுவி சுத்திகரிங்க, கழுவி சுத்திகரிங்க. ஆமென், ஆமென், ஆமென். ஓ ஹல்கதூரிபா. நன்றிப்பா, நன்றிப்பா. நீர் சுத்திகரிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய ரத்தம் எங்களை கழுவுகிறதற்காய் ஸ்தோத்திரம். தேவ சன்னிதானத்திலே நிறுத்தின உம்முடைய ரத்தத்துக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே உங்களுக்கு நன்றி. நமக்கு பிதாவோடு இருந்த பகைய உங்களுடைய ரத்தம் சிந்ததுனால ஆண்டவரே எங்களை ஒப்புரவாக்கி நீங்களே அந்த ரத்தத்துக்காய் ஸ்தோத்திரம். நீர் சிந்தின ரத்தத்துக்காய் ஸ்தோத்திரம். ரேபஹாலாதா நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவுடைய ரத்தம் இந்த காலை வேளை ஜீவன் உள்ள தேவன் உமக்கு முன்பதாய் நின்று உங்களுக்கு ஊழியம் செய்து ஆராதித்து துதித்து மகிழ்ந்து அவங்க வந்து களி கூர்ந்து உம்முடைய சன்னிதானத்திலே நாங்கள் ஆண்டவரே அப்பா மகிழ உம்முடைய ஆண்டவரே நிசிந்தன எங்களை செத்த மனசாட்சியின் கிரியைகளை சுத்திகரித்தது எவ்வளவு நிச்சயம், எவ்வளவு நிச்சயம். நன்றி இயேசுவே. எல்லாம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றிப்பா. ரேபஹாதலதனமா. இயேசுவின் ரத்தம், இயேசுவானவர் பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியானவர் எங்களை நிறுத்தி இருக்கிறாரே. ரிபகதரலரா. ஹalleluya. எல்லாரும் கண்களை மூடி ரமனதரஷே. பரிசுத்த ஆவியானவரே இந்த கால வேளை பிதா இந்த ஆராதனை சுகந்தமா நுகரணும்னா நீங்க எல்லாம் அது நடக்காதுப்பா. ஆவியானவரே இந்த கால வேளை எங்களை முழுவதும் நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. தேவ பிரசன்னத்துக்குள் எங்களை கொண்டு சேர்ப்பீராக. ஓ ஹalleluya. இயேசுவே சொல்லுங்க. இயேசுன்னு மாத்திரம் சொல்லுங்க. இயேசுவே ரிமனதனன சந்தரோ. Thank you. ஓரபாலதரோ.
பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் ராஜா உம் பிரசன்னம் போதுமையா எப்போதுமே மக்கு போதுமையா இயேசுவே பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 இயேசுவே பிரசன்னம் 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 ரமஹலகரா ஜீவனை பார்க்கிலும் இன்னும் உம்மை அறியணுமே இன்னும் உம்மை இயேசுவே அறியணுமே இன்னும் கிட்டி சேரணுமே இன்னும் கிட்டி சேரணுமே பிரசன்னம் இயேசுவே எங்கள் ராஜாவே உம்முடைய சமூகம் போதும் ஆண்டவரே ரமஹதரா இயேசுவே பிரசன்னம் அதிகாலமே தேடுகிறேன் அதிகாலமே தேடுகிறேன் ஆர்வமுடன் நாடுகிறேன் ஆர்வமுடன் நாடுகிறேன் பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் உலகமெல்லாம் மாயையா உலகமெல்லாம் மாயையா உம் அன்பொன்றே போதுமையா இயேசுவே உம் அன்பொன்றே போதுமையா பிரசன்னம் இயேசுவே பிரசன்னம் ஆவியானவரே பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் கரம் பிடித்த நாயகரே கரம் பிடித்த நாயகரே எங்களை கைவிடாத ஆண்டவர் கைவிடாத ரமஹதரா கைவிடாத தூயவரே பிரசன்னம் இயேசுவே பிரசன்னம் எங்கள் ராஜாவே தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் ஹalleluya ரேபாலாதரா
கொஞ்ச நேரம் அப்படி ஆண்டவரை பார்த்த பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. ஓ உம்முடைய மகிமை ஆண்டவரே. ரேமாலாதரா ஆண்டவரே, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல ஆத்துமா, எங்க ஆத்துமா உங்க பிரசன்னத்துக்காக, உங்க சமூகத்துக்காக சொல்லுவோமா? ரேபாலாதரா மகதா ஷதரகரமமா. ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரப்பா. உங்க பிரசன்னம் எங்களுக்கு போதுப்பா, உங்க சமூகம் போதுப்பா. நாங்க சொல்ல 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 அவருடைய மகிமை, அவருடைய பிரசன்னம். ஹல்லேலூயா இயேசுவே. கொள்ளையுள்ள பர்வதங்கள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்திலே ரேகா தனமதரபா ரே மஹதரா ஷேகரபா. ஹல்லேலூயா இயேசுவே. ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நான் இடையில நிறுத்தணும் நான் சொல்ல. இந்த கால வேளை ஆண்டவர் வார்த்தையை அதற்கு நேரம் என் கண்ணை திருப்பி இதை எங்கள் மத்தியில சொல்ல சொன்னதுனால மிகுந்த தைரியமா அவங்க மத்தியில் நான் சொல்றேன். God prompted me to say one of the word from the Bible. ஆதியாகம புத்தகம் 2வது அதிகாரத்திலே Genesis chapter 2 6வது வசனம் verse 6. அப்பொழுது மூடு பனி பூமியிலிருந்து எழும்பி பூமியெல்லாம் நனைத்தது. மூடு பனி பூமிக்குள்ள இருந்து எழும்பி அந்த பூமியை நனைச்சதான். அதற்கு முதல் அது வறண்டு போய் காணப்பட்டதா. அங்கே ஒண்ணும் முளைக்கல. There's nothing grew in that place. ஆனா அதற்கு பின்பதாக இதை நனைத்த பொழுது அங்கே சகல எல்லாம் அந்த கீழ் வசனங்களை பாத்தீங்கன்னா எல்லாம் முளைக்க ஆரம்பித்தது. Then everything started to grow because of this mist. இந்த வசனத்தை வாசிக்கிற பொழுது ஆண்டவர், நான் அடிக்கடி சொல்லுவேன், கொலோசியர் 2:27 என் நினைவை கொண்டு போனார். அந்த கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் எனக்குள்ளே உங்களுக்குள்ளே அவர் வாழ்கிறார். So Jesus Christ is a glorious hope. That's what the verse is leading to. அவர் எங்களுக்குள், அவருடைய மகிமை எங்களுக்குள் இருக்கிறது. His glory is within us. இன்றைக்கு ஏன் எங்களுடைய வாழ்க்கையிலே அநேக விதத்திலே வறட்சிகளும் அல்லது சில காரியங்களே எங்களுக்கு வெற்றி இல்லை, சில காரியங்களே போராடுகிறோம்? காரணம் அவருடைய சமூகம், அவருடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிப்பது குறைவு. There are reason for why we are being defeated, why we are in a sorrow mode, because we are not seeking his glory. ஆனா நாம அடிக்கடி பிரச்சனைகளை பார்த்து ஐயோ இது இப்படியே இருக்கிறதே, இப்படி காணப்படுகிறதே, ஏன் முடியலன்னு அதை குறித்து ஃபோக்கஸ் பண்ணுகிறோம். Our focus is always on our problems. ஆனா நமக்குள் நம்மை நிரப்புகிறவர், அதை சக்சஸாய் முடிக்கிற அவருடைய பிரசன்னத்தை நாங்கள் இந்த கால வேளையில எவ்வளவாய் வாஞ்சித்துக் கொண்டிருக்கிறோம். We need to examine ourselves how focused we are in Christ. இது ஆண்டவர் சொல்லி அனுப்பினாரானால் இந்த கால வேளை அவருடைய மகிமை, அவருடைய பிரசன்னம் நீங்கள் வாஞ்சிப்பீர்களானால் உங்களை இந்த கால வேளை ஆலயத்தை விட்டு திரும்பி போகிற பொழுது அந்த மகிமை உங்களை மூடி அனுப்பும் என்பதில் சந்தேகமே இல்லை. If you have the desire for his glory, today he will fill you with that glory and he will send you. பார்க்கதுல மோசே ஆண்டவரோட பேசிட்டு இருக்கிறாரு. அவருடைய ஆசை அடுத்தது என்னன்னா, அவர் சொல்றாரு உங்க மகிமையை பார்க்கணும் ஆண்டவரே. So Moses is asking God, I want to see your glory. கர்த்தரோட முகமுகமா பேசுறாரு. And God is speaking to him. ஆனா அவருடைய ஆசையை பாருங்க. His desire is, I want to see your glory. உங்க மகிமையை பார்க்கணும். I want to see your glory. ஒரு ராமாதானா பூட்டின் அறைக்குள்ள பயத்தோடும் திகிலோடும் சீஷர்கள் அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். The disciples were within the shut doors and they were having fear. இயேசு அந்த நடுவீட்டுக்குள் போய் சமாதானம் என்று சொன்னார். And in that room Jesus came and said, be peaceful. பயங்கள் மறைந்து போனது. All the fear gone in that place. எனக்கு உங்களுக்கு தேவை தேவ மகிமையின் தேவ பிரசன்னத்தையும் வாஞ்சிக்கணும். அதை கேட்கிற பொழுது நமக்குள் இருக்கிற அந்த மகிமைகளை மூட நனைக்க, உங்களை, உங்க மனைவி, பிள்ளைகளை, உங்க குடும்பத்தை, சபையை நனைக்கிற பொழுது அங்கே விருட்சங்களும் கனிகளும் தோன்ற ஆரம்பித்து விடும். செழிப்புள்ளதாய் மாறிவிடும். Hallelujah. Hallelujah. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம்
பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் ராஜாவும் பிரசன்னம் போதுமையா எப்போதுமே. இந்த காலவேளை அதே வாஞ்சையா இருக்கட்டும், அதே விளக்கமாக இருக்கட்டும். உம் பிரசன்னம் போதுமை. கொள்ளையுள்ள பர்வதங்கள் எல்லாம் அவருடைய பிரசன்னத்தில் வெளுகை போல உருகுமா. வியாதிகள் மறையும், பிரச்சனைகள் மாறும். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். உலகமெல்லாம் மாயை, உலகமெல்லாம் மாயை ஐயா, மாயை ஐயா, உம் அன்பொன்றே போதுமையா, உம் அன்பொன்றே போதுமையா. பிரசன்னம் ஆண்டவரே, பிரசன்னம். நீங்க எங்களை மூடுங்கப்பா, உங்க மகிமைகளை மூடட்டுப்பா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். கரம் பிடித்த கரம் பிடித்த நாயகரே இயேசுவே, கரம் பிடித்த நாயகரே விலகவே மாட்டார், கைவிடாத தூயவரே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதித்து நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை கரம் பிடித்த இயேசுவே, எங்களை கைவிடாதவரே, இதுவரை கைவிடாமல் நடத்தி வந்தவர், இனிமேல் எங்களை நடத்துகிறவராய், நான் உன் வலது கையை பிடித்து உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னவர், நீ பயப்படாதே என்று சொன்னவர், உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா காலங்களில் முன்னோடி இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு, ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரப்பா. இந்த கால வேளை நாங்கள் உம்மை ஏற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் இயேசப்பா. உங்களுக்கு நன்றி அப்பா, நீர் மகிமை நிறைந்தவர், நீர் மாட்சிமை நிறைந்தவர், நீர் எல்லா கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரர். ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே, உங்களுக்கு நன்றிப்பா நன்றிப்பா. நீர் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர், சதா காலங்களும் ஜீவிக்கிறவர், எல்லா கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரர், எங்கள் மத்தியில உலாவி வருகிறவர், 7 பொன்குத்து விளக்குகள் மத்தியிலே உலாவி வந்தவர், 7 நட்சத்திரங்களே உலாவி கரங்களை ஒட்டியவர். அப்போ நம் சபை நடுவில் இந்த நேரத்தில் உலாவி வருகிறாரே, அவர் நம் மேல் வைத்த அன்பு மாறாதது. ஆண்டவரே உங்களுக்கு நன்றி. Glory to Jesus. பூமி எங்கும் அவருடைய மகிமை நிறைந்திருக்கிறது. இதோ ஆலயம் முழுவதும் அவருடைய மகிமையினால் நிரம்பி இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். தேவ சித்தம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். மகிமை 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 இயேசுவே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவுக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மேல் வைத்த அன்புக்காக நன்றி. ஹல்லேலூயா. இந்த கால வேளையில இந்த பாடலை பாடுகிற பொழுது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி பாடுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும்
என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவன் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். Hallelujah, hallelujah. ஆண்டவரே, உம்முடைய கரத்தின் கிரிகைகள் நாங்கள்
இந்த காலவேளை உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வாழ்நாள் முழுவதும் நான் உங்களை ஆராதிப்பப்பா. ஆண்டவரே நான் உயிரோடு இருக்கிறது உங்களை ஆராதிக்க, உங்க சமூகத்தில் உதவி உயர்த்த. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைகளை வாக்குத்தத்தங்களை சொல்லி கொஞ்ச நேரம் அவரை ஸ்தோத்திரம் பண்ணி ஆராதிங்க, துதிங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நீர் நல்லவர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென். அன்றைக்கு மோசே கர்த்தருடைய மகிமையை பார்த்த பொழுது கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் தலைமுறை தலைமுறைக்கும் 4 தலைமுறைக்கும் அவர் ஆண்டவர் கிருபையை காண்பிப்பார் என்று சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணினாரே. ஆண்டவரே இந்த விடம் முழுவதும் நிரப்பி இருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த கிருபை நன்மையும் கிருபையும் எங்களை தொடர்ந்து வரும். நாங்கள் நீடித்த நாட்களாய் உம்முடைய கூடாரத்திலே இந்த சபை சந்ததி சந்ததியாய் சந்ததி சந்ததியாய் நித்திய நித்தியமாய் நித்திய நித்தியமாய் அந்த சந்ததி கர்த்தருடைய சந்ததி எனப்படும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றியோடு உம்மை துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி நன்றி நன்றி. மகிமை 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 மகிமை. ஓ தம் ஜனங்கள் கூடுகிற இடத்திலே கர்த்தர் வாழியம் இறங்குகிறாரே, இயேசு இறங்கி வலாவுகிறாரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே நீர் மாறாதவர், மகிமையின் தேவன் நீர், மகத்துவம் உள்ளவர். உம்முடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. உம்முடைய கண்களுக்கு முன்பாய் சகலமும் வெளியரங்கமும் நிர்வாணமாய் இருக்கிறது. Glory to Jesus. ரே மகாதலபா. தமக்கு பயந்தவர்களை சூழ பாடியம் இறங்கி கர்த்தர் காத்துக் கொள்ளுகிறாரே. கர்த்தருடைய கரம் நீட்டப்படுகிறது, கர்த்தருடைய சரகுகள் விரிக்கப்படுகிறது, தேவனுடைய கரம் இறங்கி வருகிறது. தம்முடைய ஜனங்களுடைய சத்துருக்களின் படரிகளை அவர் முறித்தாரே. இன்றைக்கும் அந்த கரம் நன்றியோடு உம்மை துதித்து நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் மாறாதவர். He is good. அவருடைய கரம் எல்லாவற்றையும் செய்து முடிக்கும். His hand will accomplish everything. எங்களுடைய வேலை ஒண்ணே ஒண்ணே. ஆண்டவரே உங்களை பாடாம நான் எப்படி இருப்பப்பா? Father God, if I don't sing, what will happen to me? உங்களை துதிக்காம எப்படி இருப்பப்பா? If I don't praise you, what will happen to me? நானும் நீங்களும் பிரச்சனை, அநேக பிரச்சனை மேற்கொள்ளவே முடியாது. We cannot overcome so many problems in our life. ஆனா ஒண்ணு, அவரை உள்ளத்திலே சங்கீதங்களாலும் கீர்த்தனைகளாலும் பாடத்தோர பாடிக்கொண்டிருக்கிற பொழுது எங்களால முடியாததை கர்த்தருடைய கரம் நமக்காக செய்து முடிக்கும். Hallelujah. When we sing the songs and praises in our heart, whatever the impossible things in our life, God will accomplish with His own hand. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக
வைத்து நன்மை தருபவரே. கண்டிப்பா தருவாரு. நம்புவேன் நான் எல்லா நாளும். வச்சிருக்கிறாரு. அதை வைத்து நன்மை தருபவரே. நம்புவேன் நான் எல்லா நாளிலும். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே. உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே. உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன். பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன். ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்புங்கப்பா. யாரும் கூட நம்புறாங்களோ இல்லையோ, இயேசு நம்புறாரு. ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்புங்கப்பா உங்கள் பிள்ளையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே. உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே. உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? யாருக்காக வாழுவேன்? உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒருவேளை தவறு இருக்கலாம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. ஹalleluya. ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீங்க என்ன நம்புறதற்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. அவர் உங்களை நம்பி இருக்கிறாரு. அவர் உங்களை நான் பிள்ளை இதை செய்வான் இதை செய்வான் நம்பி இருக்கிறாரு. ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். நம்புறீங்களப்பா, உங்களுக்கு ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே இந்த கால வேளை ஆண்டவரே நீங்க எங்களை நெரிச்சு கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் எங்கள் மேல பிரியமா இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா உங்களுக்கு நன்றிப்பா, நன்றிப்பா, நன்றிப்பா. இன்னைக்கு நாங்க தேவ பிரசன்னத்துல தேவ சன்னிதானத்துல வந்து நிக்கிறோம்னா ஆண்டவரே, அன்றைக்கு மலாடி வாரத்துல ஆண்டவரே மிருகம் தொட்டாலும் செத்து போப்பா, ஜனங்க தொட்டாலும் செத்து போய் யாரும் போக முடியாதுப்பா. ஆனா இயேசுவே நீங்க சிந்தின ரத்தத்தினால தேவ சன்னிதானத்துல நாங்கள் நிக்க எங்களை தகுதிப்படுத்தினீங்களே. நன்றிப்பா, நன்றிப்பா ஏசப்பா. நீங்க செஞ்ச இந்த ஆண்டவரே தியாகத்துக்காக ஸ்தோத்திரப்பா. இன்னைக்கு தேவ பிரசன்னத்துல தைரியமா நிக்கிறோம். ஹalleluya. யோசிச்சு பாருங்க, இந்த மலையில மலை யாரும் தொடக்கூடாது, அவளை அக்கினி செத்துடுவாங்க. ஆனா இன்னைக்கு தைரியமா இந்த இடத்துல வந்து தேவ பிரசன்னத்துல நிக்கிறோம்னா இயேசு ஒருவரால தான். Because of Jesus Christ, we are in His presence today. அவருடைய ரத்தத்தினால தான். அப்ப இந்த பாடலை பாடுற பொழுது உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து போதுமானவரே, புதுமையானவரே, போதுமானவரே, புதுமையானவரே,
பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே, போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே. ஆராதனை ஆராதனை ஆயுளெல்லாம் ஆராதனை 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 ஆயுளெல்லாம் ஆராதனை. எனக்காக தண்டிக்கப்பட்டீரே, அதனால் நான் மன்னிக்கப்பட்டேன். எனக்காக தண்டிக்கப்பட்டீரே, அதனால் நான் மன்னிக்கப்பட்டேன். எனக்காக காயப்பட்டீரே, அதனால் நான் சுகம் பெற்றுக்கொண்டேன். எனக்காக காயப்பட்டீரே, அதனால் நான் சுகம் பெற்றுக்கொண்டேன். உமக்கு ஆராதனை ஆராதனை ஆயுளெல்லாம் ஆராதனை 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 ஆயுளெல்லாம் ஆராதனை. எனக்காக புறக்கணிக்கப்பட்டீர், அதனால் நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டேன். எனக்காக புறக்கணிக்கப்பட்டீர், அதனால் நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டேன். எனக்காக அவமானம் அடைந்து உம் மகிமையிலே பங்கு பெற செய்தீர். எனக்காக அவமானம் அடைந்து உம் மகிமையிலே பங்கு பெற செய்தீர். உமக்கு ஆராதனை ஆராதனை ஆயுளெல்லாம் ஆராதனை 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 ஆயுளெல்லாம் ஆராதனை. ஹalleluya. ஓ நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கே ஆராதனை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் பெரியவரப்பா, நீர் பெரியவரப்பா, நீர் எங்கள் தகப்பனா இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. You are a good father God, you are a good father God. ஆண்டவரே அப்பா, நீர் எங்கள் நல்ல தகப்பனா இருக்கிறதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி கர்த்தாவே. ஆண்டவரே உமது வழிகள் ஆச்சரியமானவைகள் ஆண்டவரே. Your ways are wondrous ways, Father. Your ways are not known to mankind, but Father God, it is a marvelous ways, Father. It's a marvelous ways, Father. We thank you for your ways, Father. Thank you for taking care of us, Father. ஆண்டவரே நீர் எங்களுக்கு நல்ல தகப்பனாய் இருந்து எங்களுக்கு கற்று தர்ற தகப்பனாய் இருக்கிறதுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இந்த பாடல், இந்த ஆங்கில பாடலை படிக்கிறவர்களே, எங்களுக்கு ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார் என்று, எங்களுக்கு ஒரு நல்ல அப்பா இருக்கிறார் என்று உணர்ந்தவர்களாக இந்த பாடலை நாங்கள் பாடுவோமாக. Let's sing this song. He's a good father. Hallelujah. Heard 1,000 stories of what they think you're like, but I've heard the tender whisper of love in the dead of night, and you tell me that you're pleased and that I'm never alone. Youngsters sing together. Youngsters sing together. It's who you are. It's who you are. It's who you are. And I'm loved by
good. You're a good, good Father. It's who you are. It's who you are. It's who you are. And I'm loved by you. It's who I am. It's who I am. It's who I am. Oh, I've seen many searching for answers, far and wide, but I know we're all searching for answers. Only you provide, 'cause you know just what we need before we say a word. You're a good, good Father. It's who you are. It's who you are. It's who you are. And I'm loved by you. It's who I am. It's who I am. It's who I am. You're a good, good Father. It's who you are. It's who you are. It's who you are. And I'm loved by you. It's who I am. It's who I am. He is perfect in all his ways. You are perfect in all of your ways. You are perfect in all of your ways. You are perfect in all of your ways. You are perfect. You are perfect in all of your ways. You are perfect in all of your ways. You are perfect in all of your ways. You are. 'Cause you're a good, good Father. It's who you are. It's who you are. It's who you are. And I'm loved by you. It's who I am. It's who I am. It's who I am. You're a good, good Father. It's who you are. It's who you are. It's who you are. And I'm loved by you. It's who I am. It's who I am. It's who I am. Thank you Jesus. எங்களுக்கு நல்ல தகப்பனாய் இருக்கிறதுக்காக உங்க நன்றி செலுத்துகிறோம். ஒரு நல்ல தகப்பனாய் இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். We thank you for being a good father, a correcting father, carrying father, chastising father. எங்களை கண்டிக்கிற தகப்பனாய், சுமக்கிற தகப்பனாய், ஆண்டவரே அப்பா நல்ல வழியில நடத்துகிற தகப்பனாய் இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த சிறு பிள்ளைகளூடாய் நீர் மகிமைப்படுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். பாலகர் வாயினாலே ஆண்டவரே துதிகளை ஏறெடுக்கிற வேளையிலே நீர் மகிமைப்படுகிறீங்க சுவாமி. அதில் பிரியப்படுகிறீங்க சுவாமி. இன்னும் அந்த சின்ன பிள்ளைகளை ஆண்டவரை ஆராதிக்கும்படியா செய்வீராக. Let these small children glorify your name, Father. Let these small children, youngsters, glorify your name, Father. Oh, when the world is pulling them away from this place, Father, but your presence shall pull them into your kingdom, Father. Hallelujah. உமது பிரசன்னத்துக்குள்ள இழுத்துக் கொள்வீராக. வாலிய பிள்ளைகளை இழுத்துக் கொள்வீராக. உலகம் இழுத்துக் கொள்ள பார்க்கிறவர்களை கர்த்தர்தாமே நீர் இழுத்துக் கொள்வீராக. வாலிய பிள்ளைகளை கரங்களை வைக்கிறேன், குழந்தைகளை கரங்களை வைக்கிறேன் சுவாமி. நீர் தொடர்ந்து நடத்தி செல்லும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து நிற்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நின்று வண்ணமாக சங்கீத புத்தகம் 84 அதிகாரத்தை வாசிப்போம். Let's all read from Psalm 84.